வணக்கம் உறவுகளை. ஏற்கனவே நடந்து முடிந்த சிஎம் பதவியேற்பு விழாவை எடுத்துக்கொண்டால் விஜயனுடைய நண்பர்கள், அவருக்கு வேண்டப்பட்டவர்கள், உறவினர்கள், குறிப்பாக அவருடைய அம்மா அப்பா ஆகியோர் இந்த விழாவிலே பங்கு பெற்றிருந்தார்கள். ஆனால் அவரது அன்பு மனைவியான சங்கீதா மற்றும் அவரது பிள்ளைகள் யாருமே இதில் பங்கு பெற்றவில்லை. ஆனால் திருசா அவர்கள் இதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். திருசா அரங்கத்துக்கு, அதாவது இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பொழுதே அங்கு இருக்கிற மக்கள் மிகவும் ஆரவாரத்துடன் கூச்சலிட்டு அவரை வரவேற்றிருந்தார்கள். குறிப்பாக இது தொடர்பாக விஜயனுடைய நண்பர் சஞ்சய் அவர்களிடம் கேட்ட பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். குறிப்பாக விஜயை எடுத்துக்கொண்டால் மிக நுணுக்கமான முறையிலே பல்வேறுபட்ட சவால்களை வெற்றி கொண்டு அவர் இந்த சிஎம் என்கின்ற அந்த மிக முக்கியமான அந்த உயர்ந்த பதவியிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இருப்பது என்பது பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அந்த வகையிலே பார்த்தால் விஜய் அவர்கள் கூறியது போன்று ஆட்சிக்கு வந்தவுடன் தான் பல்வேறுபட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதாக அவர் கூறியிருந்தார். அந்த வகையிலே அவர் பதவியேற்று அடுத்த நிமிடமே அவர் மிக முக்கியமான 2 திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார். ஒன்று, அவர் கூறியது போன்று 200 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக அவர் கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது பெண்கள் பாதுகாப்புக்கென சிங்கப்பெண் என்கின்ற ஒரு சிறப்பு படையை உருவாக்கி அதை பாதுகாப்பிற்காக களத்தில் இறக்கியிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறுபட்ட நிறைய விடயங்களை மக்களுக்காக அவர் கொண்டு வந்திருக்கின்றார். மிக விரைவிலே கால ஓட்டத்தில் அவர் இதை நடைமுறைப்படுத்துவார் என நினைக்கிறோம். அதற்காக மக்களிடம் அவகாசமும் அவர் கேட்டிருக்கின்றார். தனது பதவியேற்பு விழாவிலே இது தொடர்பாக அவர் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். சரி, இனி நாம் பிரதான விடயத்துக்குள்ளே வந்தோம் என்று சொன்னால், இந்த பதவியேற்பு கொண்டாட்டத்தில் அவருடைய அப்பா அம்மா ஆகியோர் வந்திருந்தாங்க. குறிப்பாக அனைவரும் எதிர்பார்த்தது என்னவென்று சொன்னால், அவரது மனைவி சங்கீதா மற்றும் அவரது மகள் எல்லோரும் வருவார்கள் என்று. ஆனால் கோட்ஸில் வழக்கு இருக்கிறனால அவங்க வராவிட்டாலும் பிள்ளைகள் அவங்க கூட இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கலாம் என்று சொல்லி மக்கள் தமது ஆதங்கத்தையும் தங்களுடைய அந்த கருத்தையும் சமூக வலைதளங்களிலும் பரவலாக கதைத்து வருகின்றார்கள். இருந்தாலும் திருசா இந்த நிகழ்வுக்கு வருகை தருகின்ற பொழுது அங்கிருந்த மக்கள் மிக ஆர்ப்பரிப்போடு ஆரவாரமாக இருந்தார்கள். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சஞ்சய் அவர்கள் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்திருந்தார். இது தொடர்பாக சஞ்சய் அவரிடம் கேட்ட பொழுது, ஃப்ரெண்டு சிஎம் ஆவது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது, வரலாற்றிலேயே மிகப்பெரிய சம்பவம், அவன் பயங்கரமான எடுத்துக்காட்டாக போயிட்டு கொண்டிருக்கிறான். விஜய் அவர்கள் சங்கீதாவை கூப்பிட்டிருந்தான். ஆனால் சங்கீதா வேலை என்னாட வர இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால்தான் அவங்க வர இல்லை போல இருக்குது என்று சஞ்சய் அவர்கள் கூறியிருந்தார். ஆனால் சஞ்சய் அவர்கள் திருசாவை பற்றி கேட்கின்ற பொழுது அவர் ஒரு நட்பு ரீதியாகத்தான் வருகை தந்திருந்தார் என்று சொல்லி கூறியதாக ஒரு கதை ஒன்று பரவலாக காணப்படுகின்றது. சரி, இந்த விவகாரங்களை நீ எவ்வாறு நடக்கப் போகின்றன என்பது நாங்கள் பார்ப்போம். எனவே இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி உறவுகளே.